படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. விக்ரமோட இது வந்து ஆக்டிங் சூப்பராகவே இருக்கு. வேற இந்த படத்துல மெயினா என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளோட இதை வந்து ரிசோர்ஸை வந்து யாருமே எடுக்கக்கூடாது, நம்மளோட குரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும்ன்றாங்க. கேஜிஎஃப் டைப்ல இருக்கா இல்ல கேஜிஎஃப் டைப்லாம் இல்லை. அதோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட்னா என்ன? இந்த இந்த வெள்ளக்கார காலத்துல அடிமையா வச்சுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த மாதிரிதான். விக்ரம் சாரோட நடிப்பு எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, இருந்தாலும் அப்படியே அடுத்த என்ன சீன் அப்படின்ற மாதிரி தான், அடுத்த என்ன ஸ்டோரிஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான். படம் ரொம்ப பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? ஆவரேஜ் தான். படம் சூப்பரா இருக்கு. விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு? மேக்கப் இதெல்லாம் போட்டு ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்காரு. அதெல்லாம் கிடையாது, அவர் ஆக்டிங் நீங்க ஆன்சர் தான் கொடுக்கணும். தங்கலான் மூவி விக்ரம் சாரோட ஆக்டிங் அண்ட் பா ரஞ்சித் சாரோட டைரக்ஷன் மாஸ்ல அப்படியே மெய் மறந்து போய் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி பா ரஞ்சித் சாருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம்னு சொல்றோம். ஏன்னா உண்மையிலே அந்த காலத்துல இப்படிலாம் வாழ்ந்தாங்களா, இவ்வளோ அடிமையா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு ஒருத்தங்கிட்ட இருக்க அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியேறேன்னு சொல்லி இன்னொருத்தங்க மரியாதை கொடுக்குறான்னு சொல்லி அங்க போய் அங்க ஏமாந்து அவங்க கிட்ட எப்படி அடிமையா வாழ்ந்திருக்கோம். அதுல ஒரு டைலாக் ஒண்ணு வரும், வெள்ளைக்காரன் நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கான், அதுக்காண்டியாவது நம்ம போவோம், நம்ம தான் அடிமையா வாழ்ந்தோம், நம்ம சந்நிதியாவது அடிமையா இல்லாம வாழணும் அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும். அதுல படிப்பையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு நம்மளுக்காண்டி அவங்க அடிமையா வாழ்ந்திருக்காங்கிற விஷயத்தைய காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். கெட்டப்புங்கிறத தாண்டி 2 மணி நேரமும் அவர் வாழ்ந்து காட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அந்த டைலாக்கா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், உண்மையிலே 60 வயசு ஒரு ஆளு இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண முடியுமானே ஒரு டவுட்டா, அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் அந்த ஃபைட் சீன்ல அந்த ஆர்த்திங்கிறவங்களை அப்படியே கொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல அவர் எந்திக்கிற அந்த டைலாக் ஆக்டிங்கா இருக்கட்டும், அதாவது ரொமான்ஸ், ஒரு 5 குழந்தைக்கு அம்மா அப்பா 2 பேரோட ரொமான்ஸ் சீன் அந்த காலத்துல எவ்வளவு அழகா வாழ்ந்திருக்காங்கிறத காட்டு விதமா இருக்கட்டும். டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. புத்தர் சிலையை காமிச்சு முனின்னு சொன்ன அந்த டைலாக்கா இருக்கட்டும், உழைக்கிற எங்களுக்கு வந்து ஒரு காணி நிலம் கூட சொந்தம் இல்ல, சும்மா உட்கார்ந்து இருக்கவனுக்கு ஊரெல்லாம் இடம், நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்க பொண்ணுக்கோ பொருளுக்கோ நகைக்கோ போராட்டம் பண்ணல, எங்களோட உரிமைக்காண்டி போராடுறோம் அப்படின்னு. இது என்னோட இடம், எங்க நிலம், எங்க சொந்த மண்ணு, நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க பசுபதி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கோவிந்தா கோவிந்தா தான். அந்த படத்துல அந்த டைலாக் இனிமே ரொம்ப ஹைலைட் ஆகி ஒரு சீன்லயும் ரொம்ப சீரியஸா எல்லாம் முடியும் போது லாஸ்டா கோவிந்தா கோவிந்தா அப்படிம்பாரு. கடைசி நிமிஷத்துல போயிருவாங்க எல்லாருமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல உட்காந்து உயிர் படைக்கிற டைம்ல நான் வந்துட்டு உனக்கு கோயில் கட்டுறேன் பெருமாளே அப்படிம்பாரு. பூனல் போட்டுட்டு எல்லாரும் இனிமேலாம் நீங்க கறி சாப்பிடக்கூடாதுரா அடிச்சா பசின்னு வந்தோடனே அவரே கறிய கையில வச்சுட்டு பார்த்த சீன், அந்த ஒரு ஒரு ஆக்டிங் காட்டும், அவ்வளவு அருமையா இருக்கும். மியூசிக் அவர் தான் பண்ணாரான்னு எனக்கும் டவுட், அந்த அளவுக்கு இருந்ததுமா. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவங்க வேற மாதிரி இருக்காது, அது இது மாதிரிதான் லைட்டா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு விக்ரம் சார் நடிப்பு எப்படி? விக்ரம் சார் சூப்பரா. படத்துல பிடிச்ச சீன் என்ன? கடைசி செகண்ட் ஹாஃப்ல வந்த சீன் எல்லாமே ரொம்ப பிடிக்காத சீன் அந்த பேய் மாதிரி வந்துச்சுல, அதுதான் எங்களுக்கு ஓகே. சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தா இருக்கா? செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தா இருக்கு. விக்ரம் சார் நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவரோட நடிப்புக்காக ஒன்ஸ் பார்க்கலாம். படத்துல பிடிச்ச சீன் என்ன? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பிடிச்சிருங்க, சீக்கிரமா போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப வளவளன்னு இருக்கிற மாதிரி. பிடிக்காத சீன் ஏதாவது? சீக்கிரமா கத்தி குத்து, அடிதடி, குத்துறது, பிளட், இதெல்லாம் அதுதான் ரொம்ப குட்டீஸ் வச்சு பார்க்க முடியும். மாறி வந்து ஜாதி படம் மாதிரி எடுப்பாரு, ஜாதி ரீதியா ஏதாவது சொல்லியிருக்காரு? அதெல்லாம் இது கேஜிஎஃப் பாக்குறப்ப இது எப்படி இருக்குது படம்? கேஜிஎஃப் தான் பரவாயில்ல, பெட்டர். படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹை சூப்பரா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் சீன் இருந்தது எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்ல. வேற என்ன பிடிக்கும் அந்த படத்துல? அந்த குத்தி அந்த பொண்ணு ஆத்துக்குள்ள வந்து ஏதோ பண்ற மாதிரி அந்த சீன் பிடிக்கல. 2 சீன், மீதி சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வந்து பாரஞ்சியத்திலேயே ரொம்ப டெக்னிக்கலா நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஒரு இடத்துல வந்து மட்டம் பண்ணிட்டாங்க. அது முன்னாடி ஒரு கருஞ்சு போராடுற மாதிரி அந்த சில முடிச்சு போனா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இதுல ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும். அதே நீங்க வந்து ஒரு தமிழ் சினிமா வந்து ஒரு உலக இடத்துல இருக்கிறாங்க, அதுமே சுற்ற போறவங்க ஒரு விக்ரம் சார் ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. இதுமாதிரி படத்துல வந்து நல்லா எல்லா அவார்டு ஸ்டேட் அவார்டு வந்து நேஷனல் வந்து ஏன் ஆஸ்கர் அவார்டு தான் வாங்குவோம். ஆஸ்கர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவனை வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஏற்கனவே அந்த ஏரியால தான் ஏரியால வந்து அந்த மக்களுக்கு தான் போய் சேரணும் சொல்லி பல ஏரியால தான் அடுத்த நாட்டுக்காரங்களாம் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க வந்து பலன் அடைகிறது. அதான படத்துல மெயின் காசு. ஜாதி படமா ஒரு ஜாதி இன்னொரு தான் எடுப்பாரு. இந்த படம் எப்படி? இந்த படம் அதே ஒரு என்ன சொல்றோம் அதே மாதிரி தான். இந்த கேஜிஎஃப்ல வந்து ஏன்னா ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எப்படி அந்த அடக்குமுறைக்கும் பண்ணாங்க, அவங்கள வந்து உழைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கூலியாங்க. மற்றவங்க ஜாதியை பத்தி தப்பானு சொல்ல, அவங்க ஜாதியில என்ன ஒரு அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறை எல்லாம் அந்த ஒரு வலிதான் வேதனைதான் சொல்றாரு சரி, தவிர
மற்றபடி இப்போ மற்ற ஜாதிகள்லாம் வேணும் அது மாதிரி காட்டவே இல்லை. எல்லாரும் கிடைக்கும், இவருக்கும் கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து என்ன தெரியுமா, வெள்ளக்காரங்கிட்ட வந்து ஒருத்தன் இருப்பான், ஐயதான் எங்க சொல்லுவான். அவன் வந்து என்ன தெரியும் சொல்லுவான், அந்த வெள்ளக்காரன் தான் சொல்லுவான், நீங்களா ஃப்ரெண்டு, உங்களுக்கு வந்து வேலை செஞ்சா காசு பணமும் எல்லாம் கொடுப்பேன், ஆனா உதவியால தான் வேலை செய்வேன். அந்த ஐயர் வந்து அங்க இருக்க மக்கள் இங்கிலீஷ்லாம் சொல்லிட்டு தப்பா சொல்லுவாங்க, நீங்களா அடிமீங்க, உங்களெல்லாம் காசு எல்லாம் தர மாட்டேன், அந்த காசு நானே. செகண்ட் ஹாஃப் மேல வந்து வாழப்படம் பார்த்துட்டீங்களா, பரதேசி எல்லாரும் கூட்டு போய் வேலை செய்யாரு. அங்க போய் அந்த வெள்ளக்காரன் திரும்பி ஒரிஜினல் மொத்தம் வந்து வெளிப்படுத்துறான், திரும்பி உங்களுக்கு காசு எல்லாம் தர மாட்டேன், நீங்க தங்கம் கிடைச்சாதான் காசு, வேலை செஞ்சா காசு அப்படின்னு சொல்லிட்டு நடத்த மாட்டு. அந்த பரதேசி படம் வந்து நான் ஞாபகம் வந்து பரதேசி படம் வந்து நான் வருஷம் வந்து எல்லா அவார்டையும் பட்டு கொடுத்தே ஆகும். இந்த பட்டு கொடுக்கலன்னா கன்னடத்துல வந்து ரூபந்தரான ஒரு படம் வந்து அந்த பட்டு கொடுக்கலாம். நான் பார்த்துல இந்த 2 பட்டு மட்டும் அவார்டு.